அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சகல உறுப்பினர்களும் 2023 ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவினங்கள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் 21 நாட்களுக்குள் தேர்தல் வருமானம் மற்றும் செலவினம் தொடர்பான விபரத்திரட்டை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வகையில் சமர்ப்பிக்குமாறு பணிக்கப்பட்டிருந்தது. அதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் புதன்கிழமையுடன் நிறைவடைந்திருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 70,000க்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்த நிலையில் கணிசமான அளவிலான விபரத்திரட்டுகள் மாத்திரமே கிடைக்கப்பெற்றுள்ளன. குறித்த காலப்பகுதிக்குள் விபரத்திரட்டை சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களின் நியமனத்தை வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிப்பதில் சிக்கல் நிலை காணப்படுகிறது. ஒரு சில அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் அசம்பந்தகரமான செயற்பாடு அதிருப்திக்கு உரியது. உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் பதவிக்காலம் எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ள நிலையில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை பிரசுரிப்பதில் சிக்கல் நிலை காணப்படுகிறது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தமது உறுப்பினர் பெயர் பட்டியலை இதுவரையில் முழுமையாக தேர்தல் ஆணைக்குழுவிடமோ அல்லது மாவட்ட தேர்தல் தெரிவுத்தாட்சி அலுவலர்களிடமோ சமர்ப்பிக்கவில்லை. அரைகுறையான நிலையில் வர்த்தமானி அறிவித்தலை பிரசுரிப்பது இயலாத ஒரு விடயமாகும். அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் அரசியல் பட்டியல் தொடர்பான விவரங்களை நாளைய தினத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளோம். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு பிரசுரித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதி அன்று 339 உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலத்தையும் தொடர்பதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் வலியுறுத்துகின்றோம்.